என்ன இது நம்ம கண்மணிக்கு இப்படி ஒரு நிலைமையா அன்பு? கதறி அழுது துடிக்கிறாரே உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமையில். கண்மணி இருக்காங்களே இது எப்படி நடந்தது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம கண்மணி எப்படி வெளிய வர போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க. வீடியோவோட ஆரம்பத்திலேயே நம்ம நெஞ்சமெல்லாம் பதறுற மாதிரி ஒரு அதிர்ச்சியான காட்சி தான் வருது. நம்ம அன்பு ஒரு தண்ணிக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம கண்மணிய மடியில தூக்கி வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. கண்மணி முழுசா மயக்கத்துல இருக்காங்க. அவங்க உடம்பு முழுக்க நனைஞ்சு போய் உயிரே இல்லாத மாதிரி ரொம்ப பரிதாபமா படுத்து இருக்காங்க நம்ம அன்புவோட முகத்துல. அப்படி ஒரு பயம், அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. கண்மணி கண்மணி எந்திரி கண்மணி அப்படின்னு சொல்லி கதறுறாரு. இனிமே நான் உன்கிட்ட சண்டை போட மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உனக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு நீ வேணும், உன்னை விட்டா எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு தடவை கண்ண முழிச்சு பாரு, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அன்பு கெஞ்சி அழும்போது பாக்குற நம்மளுக்கே கண்ணுல தண்ணி கொட்டுது. ஆனா நம்ம கண்மணி இந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே படுத்து இருக்காங்க. உண்மையிலேயே கண்மணிக்கு என்ன ஆச்சு? அவங்க உசுரோட தான் இருக்காங்களா? யாராவது அவங்கள தண்ணியில தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள வருது. அதுக்கு அப்புறம் காட்சி நேரா ஒரு பிரம்மாண்டமான சமையல் போட்டி நடக்குற மேடைக்கு போகுது. சுவை 2026 அப்படிங்கிற அந்த சமையல் போட்டியோட மாபெரும் இறுதி சுற்று நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க மேடையில வந்து நிக்கிறாங்க. இந்த வருஷத்தோட சிறந்த ரெஸ்டாரண்ட் அவார்டு யாருக்கு கிடைக்க போகுது, யார் அந்த பரிசை வெல்ல போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா பேசுறாங்க. மேடைக்கு மேல இருக்கிற பார்வையாளர்கள் மாடத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. மாமியார் கார்த்திக் அப்புறம் நம்ம குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனை பண்ற அந்த வெள்ளி எல்லாரும் அங்க நின்னு கீழ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா நம்ம அன்புவும் கண்மணியும் அங்க இல்லவே இல்ல. ஜேபி ரெஸ்டாரண்ட் டீம் எங்க போனாங்க அப்படின்னு அந்த தொகுப்பாளர் கேக்குறாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்குறாங்க. அன்புவுக்கும் கண்மணிக்கும் போன் போட்டா போன் போகவே இல்ல. சுவிட்ச் ஆப்னு வருது. மாமியாருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பொறுப்பே இல்லாம இருக்காங்க, எங்க போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட கேக்குறாங்க. அவனும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்துல அந்த வெள்ளியோட முகத்தை பார்க்கணுமே. அவ மனசுக்குள்ளேயே ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிறா. இந்த அன்புக்கு இதெல்லாம் தேவையா? அவளை காணும்னா ஒழிஞ்சு போறான்னு விடாம எப்படி அவளை தேடி ஓடுறாரு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. இத பார்க்கும் போதே தெரியுது கண்மணி வராததுக்கு பின்னால கண்டிப்பா இவளோட சதி திட்டம் தான் இருக்கு. இவ தான் ஏதோ பெரிய பிளான் பண்ணி கண்மணிய கடத்தியோ இல்ல வரவிடாமலோ தடுத்து இருக்கா அப்படிங்கறது நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் போட்டியில கலந்துக்க வந்த எதிரி டீம்ல இருக்கிற சிகப்பு சட்டை போட்டவனும் அவனோட பார்ட்னரும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிகப்பு சட்டைக்காரன் ரகசியமா யாருக்கோ போன் பண்றான். அவன் போன்ல பேசும்போது அன்புவும் கண்மணியும் தப்பிச்சு வந்துட்டாங்களா, இல்ல அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு வேற எங்கேயாவது போயிட்டாங்களா அப்படின்னு அவனோட ஆட்கள் கிட்ட கேக்குறான். அவங்க வரலைன்னா நமக்கு தான் வெற்றி, நாம தான் ஈஸியா ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு அவன் ரொம்ப திமிரா பேசுறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சிகப்பு சட்டைக்காரனும் நம்ம குடும்பத்துல இருக்கிற வில்லியும் சேர்ந்து தான் கண்மணிக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. கண்மணிய இந்த போட்டியில ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப கீழ்த்தரமான வேலைய பார்த்து இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது. மேடையில இருக்கிற தொகுப்பாளர் இன்னும் 5 நிமிடம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள
அவங்க வரலைன்னா போட்டியில இருந்து அவங்கள நீக்கிடுவோம் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க. குடும்பத்துல இருக்குறவங்களுக்கு டென்ஷன் எகிரிடுச்சு. மாமியார் கோபத்துல தேன்மொழி கிட்ட கேக்குறாங்க, நேத்து ராத்திரி கண்மணி உன்கூட தானே இருந்தா, அவ எப்படி காணாம போனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தேன்மொழி, ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் கண்மணி வரல, நான் அப்படியே தூங்கிட்டேன், காலையில லேட்டா தான் எழுந்தேன், அவங்க இங்க வந்து இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே சொல்றா. தொகுப்பாளர் இப்போ கவுண்டவுன் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு 60 வினாடிகள் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டைமரை ஆன் பண்ணிடுறாங்க. 50 40 30 20 10 9 8 அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் குறைய குறைய நம்ம நெஞ்சமே வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த வில்லி முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பாடா, கண்மணி கதை முடிஞ்சது, இனிமே அவ வரமாட்டா அப்படின்னு அவ ரொம்ப குதூகலமா இருக்கா. தொகுப்பாளர் கடைசியா ஒன்னு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அவங்கள போட்டியில இருந்து நீக்க போறேன் அப்படின்னு சொல்ற நிமிஷத்துல திடீர்னு ஒரு குரல், அன்புவும் கண்மணியும் வந்துட்டாங்க அப்படின்னு கேக்குது. வாசல்ல பார்த்தா நம்ம அன்புவும் கண்மணியும் உள்ள வராங்க. ஆனா கண்மணியோட நிலைமைய பார்க்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க முகம் முழுக்க ரொம்ப சோர்வாகி கண்ணெல்லாம் கலங்கி போய் உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்லாத மாதிரி ரொம்ப தள்ளாடிக்கிட்டே நடந்து வராங்க. அவங்க பட்டு இருக்குற கஷ்டம் அவங்க முகத்துலயே தெரியுது. குடும்பத்துல இருக்குறவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஆனா அந்த வில்லிக்கு மட்டும் முகம் சுருங்கி போயிடுச்சு. என்னடா இவ்வளவு பெரிய பிளான் பண்ணியும் இவ தப்பிச்சு வந்துட்டாளே அப்படின்னு அவளோட நகத்த கடிக்கிறா. தொகுப்பாளர் அன்புவையும் கண்மணியையும் பார்த்து, இது என்ன விளையாட்டு நினைச்சீங்களா, இவ்வளவு லேட்டா வட்டீங்க அப்படின்னு திட்டுறாங்க. அன்பு மனசு உடைஞ்சு போய் கண்மணி கிட்ட கேக்குறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம இங்க வந்து இருக்கணுமா, உனக்கு உடம்பு வேற முடியல, நாம போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம கண்மணி எப்பேற்பட்ட தியாகி, அவங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக தான கஷ்டப்படுவாங்க. அவங்க அன்புவ பார்த்து, அது ஒன்னும் இல்ல, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பட்ட அவமானத்தையும் வலியையும் மறைச்சுக்கிட்டு போட்டியில கலந்துக்க சம்மதிக்கிறாங்க. இப்போ தொகுப்பாளர் இறுதி சுற்றுக்கான அந்த பெரிய சவால அறிவிக்கிறாங்க. இந்த போட்டியில தீர்ப்பு சொல்ல போறது நம்ம ஊரு ஆட்கள் கிடையாது, வெளிநாட்டுல இருந்து வந்து இருக்குற உலக புகழ் பெற்ற 2 வெளிநாட்டு சமையல் கலைஞர்கள் மைக்கேல் மற்றும் ரெபேக்கா. அவங்க தான் தீர்ப்பு சொல்ல போறாங்க. இது ஒரு பட்டி ஸ்டைல் ரவுண்டு, நீங்க என்ன வேணாலும் சமைக்கலாம், எந்த கட்டுப்பாடும் இல்ல. ஆனா அந்த வெளிநாட்டுக்காரங்கள நீங்க ஆச்சரியப்படுத்துற மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அன்புவும் கண்மணியும் அவங்க இடத்துக்கு போறாங்க. கண்மணிக்கு சுத்தமா உடம்புல தெம்பு இல்ல. அவங்க அந்த டேபிள பிடிச்சுகிட்டே ரொம்ப தள்ளாடுறாங்க. அவங்க கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. ஆனா அவங்க தன்னம்பிக்கையோட நிக்கிறாங்க. அன்புவும் கண்மணியும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. நாம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான உணவை சமைப்போம், எந்த ஒரு மாடர்ன் மெஷினும் இல்லாம நம்ம பாரம்பரியமான அம்மி கல் மற்றும் இடி உரல் வச்சு சமைப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அன்பு போய் அந்த ரொம்ப கனமான அம்மி கல்லையும் உரலையும் தூக்கிட்டு வராரு. கண்மணி அதுக்கு உதவி பண்ண போறாங்க. அன்பு உடனே ரொம்ப பாசமா, கண்மணி நீ இங்க பாரு, உனக்கு உடம்புல சுத்தமா தெம்பு இல்ல, உன்னால நிக்க கூட முடியல, நீ தயவு செஞ்சு அமைதியா உட்காரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ ஒன்னும் பண்ண வேணாம், உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம கண்மணி தன்னோட புருஷன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருப்பங்களா, அவங்க கேட்கவே இல்ல. நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மசாலா அரைக்கிற வேலைய பாக்குறாங்க. அன்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்லுல மசாலாவை அரைக்கிறாரு. அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. அவர் படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியல. கண்மணி அவருக்கு பக்கத்துலயே நின்னு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வினாடியும் கண்மணியோட உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே போகுது. அவங்களுக்கு பார்வை மங்கலாகுது, மூச்சு வாங்குது, தலைய பிடிச்சுகிட்டே கீழே விழ போற மாதிரி நிக்கிறாங்க. உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் அவங்கள விட்டு போயிட்டு இருக்கு. தொகுப்பாளர் இப்போ கடைசி 10 வினாடிகள் அப்படின்னு சொல்லி கவுண்டவுன் ஆரம்பிக்கிறாங்க. 10 9 8 7 6 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா டைம் அப் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்மணி அப்படியே சுருண்டு மயக்கம் போட்டு பின்னாடி விழ போறாங்க. அன்பு பதறிப்போய் டக்குன்னு திரும்பி
கண்மணிய கீழ விழ விடாம அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிறாரு. கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லி அவர் கத்துல. அந்த அரங்கமே அதிர்ந்து போகுது. பார்வையாளர்கள், மாடத்துல இருக்குற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் அதிர்ச்சியில எழுந்து நிக்கிறாங்க. மாமியாருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. அன்பு அழுதுகிட்டே கண்மணியோட கைய தேய்ச்சு விட்டுக்கிட்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கிட்டையும் கெஞ்சுறாரு. அந்த இடமே ஒரு பெரிய சோகத்துல மூழ்கிடுச்சு. கண்மணி தன்னோட உசுர பணயம் வச்சு அன்புக்காகவும் குடும்பத்துக்காகவும் இந்த போட்டியில நின்னு இருக்காங்க. அடுத்த காட்சி நேரா ஒரு படுக்கை அறைக்கு போகுது. கண்மணி படுக்கையில மயக்கமா படுத்து இருக்காங்க. ஒரு டாக்டர் வந்து அவங்களுக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பத்துல இருக்குற எல்லாரும் ரொம்ப பதற்றத்தோட வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்புவோட முகத்துல அப்படி ஒரு கவலையும் குற்ற உணர்ச்சியும் இருக்கு. டாக்டர் வெளியே வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. ராத்திரி முழுக்க சுத்தமா தூங்கவே இல்ல. உடம்புல எந்த தெம்பும் இல்ல. அதனால தான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு முழுமையான ஓய்வு தேவை. அவங்கள யாரும் தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டு போறாங்க. அன்பு இதை கேட்டு ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. கண்மணி தனக்காக எவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு வெளியே சொல்லாம அனுபவிச்சு இருக்கா அப்படின்னு நினைச்சு அவர் மனசுக்குள்ளேயே அழுது இருக்காரு. இப்போ திரும்பவும் காட்சி அந்த சமையல் போட்டி நடக்குற மேடைக்கு வருது. தொகுப்பாளர் இப்போ யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற முடிவை அறிவிக்க போறாங்க. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு சிறந்த ரெஸ்டாரண்ட் அவார்டு 20 லட்சம் ரூபாய் பணம். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட ஆர்டர் கிடைக்க போகுது. எல்லார் மனசும் பக்னு அடிச்சுக்குது. அந்த முதன்மை நடுவர் மைக்க பிடிச்சு பேசுறாரு. அவர் அந்த சிகப்பு சட்டைக்காரன் செஞ்ச தந்தூரி சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அப்புறம் நம்ம அன்புவும் கண்மணியும் செஞ்ச அந்த பாரம்பரியமான உணவை பத்தி பேசுறாரு. அவர் சொல்லும் போது இந்த வெளிநாட்டு நடுவர்கள் அவங்களோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு ருசியான உணவை சாப்பிட்டதே இல்லையாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டுறாரு. ஆனா அதுக்கு அப்புறம் அந்த நடுவர் ஒரு பெரிய உண்மைய உடைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சாப்பாட்ட நாங்க ருசி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அன்பு ரகசியமா என்கிட்ட வந்து ஒரு உண்மைய சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, என் கூட சமைக்க வந்த என்னோட பார்ட்னருக்கு உடம்பு ரொம்ப முடியல. நாங்க இங்க வரதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை சந்திச்சுட்டோம். அதனால எங்களால எங்களுடைய 100% உழைப்ப கொடுக்க முடியல. இந்த சாப்பாடு நல்லா வரணும்னு கண்மணி ரொம்ப ஆசைப்பட்டா. அவளோட அந்த ஆசைய நிறைவேத்துறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒத்த ஆளா நின்னு இத சமைச்சேன் அப்படின்னு அன்பு ரொம்ப உருக்கமா என்கிட்ட சொன்னாரு. அவரோட அந்த நேர்மையும் அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்குற அந்த அன்பும் என்ன ரொம்ப நெகிழ வச்சுடுச்சு அப்படின்னு அந்த நடுவர் கண் கலங்கி சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த அரங்கம் முழுக்க ஒரு பெரிய அமைதி ஆகுது. வீடியோவோட கடைசியில நம்ம கண்மணி மயக்கமா படுத்து இருக்குற அந்த காட்சியோட தொடரும் அப்படின்னு போட்டு முடிக்கிறாங்க. நாளைய எபிசோட்ல கண்டிப்பா ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. அன்பு சும்மா விட மாட்டாரு கண்மணிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சதிகாரர்கள் யாரு அப்படின்னு அவர் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள சும்மா விட மாட்டாரு. அந்த சிகப்பு சட்டைக்காரனுக்கும் நம்ம குடும்பத்துல இருக்குற அந்த வில்லிக்கும் இடையில இருக்குற அந்த ரகசிய தொடர்பு கண்டிப்பா வெளிய வர நேரம் வந்துருச்சு. கண்மணிக்கு மயக்கம் தெளிஞ்சு அவங்க கண் முழிச்சு அன்புவ பார்த்து அழும் போது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா கண்ணீர் வந்துடும். இந்த போட்டியில உண்மையிலேயே நம்ம அன்பு ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கறத நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.